வணக்கம் முத்துக்குமார். நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் மட்டும்தான். அதில் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. இப்போ பங்குச்சந்தையோடைய ஏற்ற இறக்கத்துக்கு வந்து பல காரணிகள் உண்டு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எக்கனாமிக் டேட்டா, இந்தியா கண்ட்ரியுடைய டேட்டா, இண்டிவிஜுவல் கம்பெனி டேட்டா, பொலிட்டிக்கல் டேட்டா, அப்புறம் ஜியோ பொலிட்டிக்ஸ் டேட்டா, இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் அதுக்கு காரணிகள். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அதில் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜியோ பொலிட்டிக்ஸோடைய அந்த ஃபேக்டர் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி நேற்றுக்கு மார்க்கெட் இறங்குச்சு, இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ஏறிடுச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த நாய்ஸ்லேருந்து நம்ம கட் பண்ணி வெளியே வரணுங்க. அதுதான் மேட்ரு. இப்போ எப்படி இருந்தாலும் பங்குச்சந்தை லாங் டேர்முக்கு பார்க்கும்போது ஏற்றம் தான் கொடுத்துரு. 10 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி ஏறி தான் இருக்க போகுது, 15 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி ஏறி தான் இருக்க போகுது. அப்போது நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நாய்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். நம்ம ஏற்ற இறக்கத்துக்கு வந்து நம்ம பயப்படாமல் அந்த நாய்ஸ்க்கு வந்து நம்ம வாங்கி வாங்கி விற்று பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு நம்பிக்கை அதிகமாகணும். பங்குச்சந்தைனா எப்படி இருந்தாலும் நம்ம நம்பி போகலாம்ப்பா, இது வார் வந்தாலும் திருப்பி மேலே வந்துடுது, கோவிட் வந்தாலும் திருப்பி மேலே ஏறி வந்துடுது கிராஷ் ஆச்சுன்னா அப்படின்னு அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். ஸோ அந்த நம்பிக்கை எப்போ வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோவில் அந்த நாய்ஸை குறைக்கிறதுக்கு நமக்கு ஒரு செட்டப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இல்லை புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸிஸ்டிங்காக என்னென்ன அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உண்டு. நான் என்ன பண்ணேன்னா, கோல்டு வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 6-7% இறங்கிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்ச ரூபாய்க்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 10% இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 லட்சத்துலேருந்து திருப்பியும் ஒரு 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 6 லட்சமாக கோல்டை மாற்றுறதுக்கு தைரியம் எனக்கு உண்டு. ஏன்னா கோல்டை பற்றி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா இருக்குது. நான் ஆல்ரெடி அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய அனுபவம் இருக்குது. அப்போ நம்பிக்கையாக வந்து அது மேலே போடுவேன். இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது என்ன பண்ணுவேன், கோல்டு பக்கம் லைட்டாக சாஞ்சிக்குவேன். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ், மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்னு தெரிலங்க, ஆனால் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது, ஆனால் என்னவோ டவுட்டாகவே இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா, இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு மூவ் ஆயிரும். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்டை நம்ம ஈஸியாக ஆவரேஜ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டை தான் நிஃப்டி பீஸ்லாம் சொல்கிறேன்ல, இடிஎஃப், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு அட் அ டைமில் வந்து 40% இறங்கும். ஆனால் இடிஎஃப் வந்து 40%லாம் இறங்காது. 10% இறங்கும், இல்லை 15% இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஆவரேஜ் பண்ணி மேலே கொண்டு வர முடியும். இது வந்து நாய்ஸை குறைக்கிறதுக்கான அடுத்த ஒரு வழி. அதாவது ஒன்று வந்து கோல்டோட வழி, இன்னொன்று வந்து இடிஎஃபோட வழி. இன்னொன்று நீங்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு கேஷாக வெளியே வச்சுக்கிறது, இல்லை எஃப்டியில் போட்டுக்கிறது, அது ஒரு நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி இறங்க வாங்கிட்டே இருப்போம். நமக்கு என்ன பிரச்சனை, அவ்வளோதான். மார்க்கெட்டில் நம்பிக்கை இருக்குது, 10-15 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். இது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் இருக்கிறவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த நாய்ஸை நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நம்ம வந்து வாங்கி விற்கிறத குறைக்கிறதுக்கு எந்த நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கோ, எந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். ஆக மொத்தம் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணணும் மார்க்கெட்டில் இருந்து. ஓகே, அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்ஸில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணணும். நான் நார்மலாக போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டயத்தில் இடிஎஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் கோல்டில் வந்து டைவர்சிஃபை பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் எந்த ஸ்டாக் நல்லா இறங்கி இருக்கோ, அதுவும் எந்த செக்டார் அதிகமாக ஏறப்போகுது அந்த செக்டாரில் இறங்கி இருக்கக்கூடிய நிறுவனங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஐ செக்டார் இன்னும் பூமா ஆக போகுதுன்னு நமக்கே நல்லா தெரியுது. ஏஐ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்கள்லையும் எது நல்லா 52 வார லோவில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும், அந்த ஸ்டாக்ஸில் போய் போடணும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்டெப்ஸுங்க. ஸோ ஆல் ஓவராக திருப்பியும் வந்து நமக்கு இருக்கிற ஹிஸ்ட்ரி டேட்டாவில் 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிஃப்டி மேலே தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நடுவில் இந்த 10 நாளில் இறங்குறது, 15 நாளில் இறங்குறது, நேற்றுக்கு இறங்குறது பாருங்கள், நேற்றுக்கு இறங்குறது இன்றைக்கி ஏறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுடைய மனசு அலைப்பாயிறது, நமக்கு டென்ஷன் கொடுக்குறது. மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருப்போம். நேற்றுக்கெலாம் பயங்கர டென்ஷன். ஒரே போர்ட்ஃபோலியோவில் ஒவ்வொருத்தங்களுக்கும் 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவில் 40,000 ரூபா ரெடியூஸ்டுன்னு டப்பால்னு மெயில் போட்டாங்க. சார் என்ன சார் ஒரே நாள் 40,000 ரூபா போயிடுச்சு, 50,000 போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது அந்த மாதிரி ஒரு டென்ஷனை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன பண்ணணும், இந்த நாய்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஓரளவுக்கு வந்து நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான நீங்கள் வியூவே வந்து லாங் டேர்ம் வியூவாக இருக்கணும். இது ட்ரேடர்ஸை பற்றியே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ட்ரேடரை பொறுத்தளவில் இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் இன்றைக்கி மார்க்கெட்டில் போய்ட்டு ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியே போயிடுவாங்க. புல்லிஷாக இருந்துச்சுன்னா அவங்க ப்ராஃபிட்டை டார்கெட்டை அடிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. அவ்வளோதான் ட்ரேடர்ஸை பொறுத்தளவில். ட்ரேடருக்கு கவலையே கிடையாது. ஓகேங்களா, மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை கரெக்டாக காலையில் ரீட் பண்ணிக்கணும், அவ்வளோதான் அவங்களுடைய மேட்ரு. ஸ்டாப் லாஸ் போட்டு வெளில போயிடுவாங்க.
இதில் அந்த நாய்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறவங்க மட்டும்தான் லாங் டேர்முக்கு நம்ம கொண்டு போக முடியும் நம்ம போர்ட்ஃபோலியோவில். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸு. ஓகே, லாங் டேர்மில் இருக்கிறவங்க தான் பயப்படுறாங்க. ட்ரேடர் பயப்படல. ட்ரேடர் வந்து ஸ்டாப் லாஸை போட்டு போயிடுறாங்க. நான் சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ், பிகினர்ஸை பற்றி பேசலை. புதுசாக வந்தவங்களாம் டெய்லியும் ஒரே நாளில் 1 லட்சம் சம்பாதிக்க முடியும், 2 லட்சம் சம்பாதிக்க முடியும் மார்ஜின் ட்ரேடிங்கை பண்ணி கடனை வாங்கி லாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்கள பற்றி நான் பேசவே இல்லை. நான் பேசுகிறது எல்லாமே ஓரளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள். ஓகே, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா இதை வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். இந்த டயத்தில் ட்ரேடிங்கே கையில் எடுத்துடாதீங்க. புதியதாக வந்து ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து வர வேணாம். நல்லா நம்ம வந்து என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு லாபம் வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது அப்படி இருக்காது புதுசாக வரவங்களுக்கு. ஓகே, நீங்கள் ஒரு 2-3 ட்ரேடு லாபம் எடுப்பீங்க, அப்புறமா திருப்பி நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதை சஸ்டெயின் பண்ணி 10 வருஷம் 15 வருஷம் ஃபோக்கஸில் வந்து நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் ட்ரேடிங்க்கு அனுபவம் வாய்ந்ததுக்கப்புறம், அனுபவம் எடுத்ததுக்கப்புறம், ஓரளவுக்கு மார்க்கெட் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து 10 லட்சம் வச்சுருக்கீங்கன்னா 2 லட்சம் ட்ரேடிங் வச்சுக்கலாம், 8 லட்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஈஸியாக உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த நாய்ஸை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் ரெடியூஸ் பண்ணால் போதுங்க. அவ்வளோதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற தற்போதைய சூழ்நிலை மார்க்கெட்டில் தான். ஓகே, இது இல்லாமல் மார்க்கெட்டில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அப்டேட்ஸு, கார்ப்பரேட்டட் ஆக்ஷன்ஸ் அப்டேட்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சாட்டர்டே சண்டே லீவ் வருது இல்லையா? ஸோ இதில் ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, இப்போதைக்கு வந்து இந்த நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கணும். இதுதான் ஃபைனல் பாயிண்ட். ஓகே, நன்றி, வணக்கம்.